வெள்ளை சோள தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் வெள்ளை சோளம் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 100 கிராம் உளுந்து, 100 கிராம் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். உளுந்து அரிசி நார்மலாக 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். உளுந்து கூடயே வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சோளமும் அரிசியும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். சோளம் வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைஞ்சி வராது. அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அரைஞ்சால் போதும். அதை ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். மார்னிங் நல்லா புளிச்சு வந்திருக்கும். தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ரொம்ப மெலிசாக வராது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதில் அடை மாதிரி கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலாம் போட்டு சுட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ளெயின் தோசை மாதிரி தான் சுட்டிருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னி ஆர் காரசாரமாக கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.